இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். மார்க்கெட்டிங். கஸ்டமருக்கு என்ன வேணும்னு தெரிய வச்சு அவனே அதை வாங்க வைக்கிறது ஸ்மார்ட் ஒர்க். மார்க்கெட்டிங் தான் முக்கியம். ஒரு காமன் பீப்புள் ஆகிய நான் எதுக்கு இந்த வீடியோ பார்க்கணும், மார்க்கெட்டிங் பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஒரு காமன் பீப்புள் ஆகிய நீங்க ஏன் இந்த வீடியோ பார்க்கணும்னா, ஜஸ்ட் 1 செகண்ட் நீங்க இருக்கிற இடத்த கொஞ்சம் பாருங்களேன். அங்க எத்தனை பொருள் நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்க, எத்தனை பொருள் வாங்கின அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை தொடாமே வச்சிருக்கீங்கன்ட்டு. இன்கேஸ் நீங்க ஒருவேளை பஸ்லயோ ட்ரெயின்லயோ இல்ல வெளியில இருக்கீங்கன்னா உங்களை சுத்தி பாருங்க. அங்க எத்தனை பேனர்ஸ், எத்தனை ப்ரொமோஷன் ஒர்க்ஸ், எத்தனை போஸ்டர்ஸ், அதெல்லாம் யாருக்காக? நம்மள மாதிரி இருக்கிற காமன் பீப்புள்ஸ்க்காக தான். நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு சிஸ்டம் தான் இந்த மார்க்கெட்டிங். நமக்கு தேவையில்லாத ஆடம்பரத்தை விற்க மார்க்கெட்டிங்ல ஆள் இருக்குது. நமக்கு தேவையான அத்தியாவசியத்தை விற்க ஒருத்தன் இல்ல. இங்க எல்லா பொருள்லயுமே மார்க்கெட்டிங் இருக்கு. பிறந்த பேபிக்கு பேபி சோப் வாங்குறதுல இருந்து, அது ஸ்கூல் சேர்த்து அதுக்கு ஷூ வாங்குறதுல இருந்து, காலேஜுக்கு போகும்போது வாட்ச் வாங்குறதுல இருந்து, வேலைக்கு போகும்போது ஒரு பைக் வாங்குறதுல இருந்து, மேரேஜுக்கு வாங்குற கார்ல இருந்து, நம்ம பயத்துல எடுக்கிற இன்சூரன்ஸ் வரைக்கும் எல்லாமே இன்சூரன்ஸ் தான். எல்லாமே மார்க்கெட்டிங் தான். என்னடா இதெல்லாம் வாங்கணும்லாம் நீங்க நினைக்கிறீங்க, ஓகே. பட் ஆனா எதை வாங்குறோம்ன்றது வந்து உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொல்ற விஷயத்தை தான் நம்ம வாங்குறோமே. ஆக்சுவலா இந்த மார்க்கெட்டிங் உடைய பவரே நம்மளுக்கு அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்கன்றதே தெரியாது. அவங்க நம்மள ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம சப்கான்சியஸாவே அந்த பிராண்டை தான் நம்ம வாங்கணும் அப்படின்றது ரிஜிஸ்டர் பண்றாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது மட்டும் மார்க்கெட்டிங் கிடையாது. அந்த பிராண்டுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் நமக்கும் ஒரு பாண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கோங்களேன். ராயல் என்ஃபீல்ட வெறும் பைக்கா மட்டும் பசங்க பாக்குறது இல்லை, அது வந்து ஒரு எமோஷனல் கனெக்டா இருக்கும். அதுதான் மார்க்கெட்டிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நீங்க வீட்லயே ஒரு குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஜஸ்ட் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. மாம்ஸ் குக்கீஸ்னு ஒன்று வச்சிருக்கீங்க. இதுல மார்க்கெட்டிங் எப்படி வேலை செய்யும்னா, அவங்க உங்க ஏரியால யார் யாரெல்லாம் இந்த பிஸ்கெட்ஸ் பிடிச்சிருக்குன்னு நீங்க பார்க்கணும். அவங்களுக்கு எந்த ஃபிளேவர் பிடிக்குதுன்றதை நீங்க பார்க்கணும். அவங்க உங்க குக்கீஸ் எப்படி வாங்கணும்ன்றதுக்கு ஈஸியான வே நீங்க செட் பண்ணணும். அவங்க ஏன் நம்மள நம்பணும், அதுக்கான ஒரு வேலிடான ரீசன் நீங்க கொடுக்கணும். இதுதான் மார்க்கெட்டிங். இப்போ கரண்டா மார்க்கெட்டிங்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னா, நம்ம ஒரு பழக்கடையை தாண்டி போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏரியால புதுசா பழம்லாம் வந்திருக்குப்பா, எதுவும் வாங்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இப்போ எப்படி நடக்குதுன்னா, இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறோம்ல, அதுல திடீர்னு ஒரு ஆட் வரும். பெஸ்ட் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் டெலிவரி டு யுவர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஷாப் நோன்ட்டு. ஸோ ஃபுல்லா மாறிட்டாங்க. இப்படிதான் இந்த இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஜீரோல இருந்து ஒரு பிராண்ட் எப்படி ஸ்டார்ட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஐடியா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனிக்கு பிராண்ட் வேணும். வெறும் கம்பெனின்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு பிராண்ட் வேணும். அப்பனா ஆப்பிள் வச்சுக்கிறேன். ஆப்பிள்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இப்போ என்கிட்ட கம்ப்யூட்டர் செய்ய போறோம்னு ஒரு ஐடியா இருக்கு. நெக்ஸ்ட் எங்க போவோம்? ப்ராடக்ட் ரெடி பண்ண போறோம். ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றோம். அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும், ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், மார்க்கெட்டுக்கு வரணும். இப்போ ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டோம், அப்படியே திரும்பி நான் கடையில வச்சுட்டா யாருக்குமே தெரியாது. அதுக்குன்னு ஒரு லான்ச் வைக்கணும். அந்த லான்ச்ல எல்லா பிரஸ் அண்ட் மீடியாஸ் எல்லாருமே வருவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. மார்க்கெட்டிங்ல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி அந்த மக்களை வந்து நம்ம பக்கம் கவரலாம் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நெக்ஸ்ட் டேவே சேலுக்கு வராது. அதுக்குன்னு குறிப்பிட்ட டைம் வைப்பாங்க. நம்மளுக்கு வெயிட்டிங் பீரியட் வச்சுட்டு அதுக்கு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. அங்க ஒரு டிமாண்ட் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் தான் அது சேலுக்கே விடுவாங்க. அந்த சேலுக்காக தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே டக்குன்னு சேல்ஸ் வந்துச்சுன்னா இங்க அந்த சேல் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. உங்களை வச்சு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்கன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கடைக்கு போயிட்டு கோல்கேட் கொடுங்கன்னு கேட்போமா, பேஸ்ட் கொடுங்கன்னு கேட்போமா. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 மாசம் முன்னாடி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு 1 மாசம் முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிடும். டீ கடைக்காரன் அவரே ஒரு மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவார். நீங்க ரெகுலரா ஒரு டீ கடைக்கு போறீங்க, கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேர் கொடுப்பாரு. ஒரு பிஸ்கெட் ஒன்று கொடுப்பாரு, கொடுத்துட்டு ஒரு ஸ்மைல். அது அவருடைய மார்க்கெட்டிங். இங்க எல்லா இடத்துலயுமே மார்க்கெட்டிங் இருக்குங்க. ₹1 ஷாம்புல இருந்து 20 லட்சம் ரூபாய் மேரேஜ் ஹால் புக் பண்றதுல இருந்து, ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லா இடத்துலயும் மார்க்கெட்டிங். உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட்டை கிரியேட் பண்றாங்களே, அதுதான் ஒரு மார்க்கெட்டிங்கோட சக்சஸ். அம்மாஸ்க்குலாம் வந்து அந்த ஒரு ஹமாம் சோப் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றது, அவங்க ஆடே அப்படிதான் இருக்கும். மெயின்லி ஃபார் ஃபோக்கஸிங் அம்மாஸ் அப்படின்னு இருக்கும். ஏர்டெல்ல இருந்து ஜியோக்கு மாறும்ல, லிமிடெட் டைம் ஆஃபர்ஸ், அது எல்லாமே மார்க்கெட்டிங்ஸ் தான். அது மட்டும் இல்லாம பை ஒன் கெட் ஒன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அது பெரிய பெரிய மார்க்கெட்டிங். நம்மள செம்மையா ஏமாத்திர மார்க்கெட்டிங். அது நீங்க பை ஒன் கெட் ஒன் வாங்குறீங்கன்னா அதோடைய ரெண்டுத்துக்கும் சேர்த்து பிரைஸே இருக்கும், ஒன்னுத்திலே இருக்கும். ஆனா அது நம்மளுக்கு தெரியாது. பேர் பார்த்தா பை ஒன் கெட் ஒன். இந்த 999 ஒரு மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த ஆப்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. 4999 போடுவோம். இந்த 999 நம்ம மைண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் தான் ரீட் பண்ணும். சோ அப்ப வந்து 4 அப்படின்றது தான் நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கும். பட் ஆனா அந்த 999ன்றதே வந்து 5 தான். ஒன் டைப் ஆஃப் த மார்க்கெட்டிங். ஸோ கன்க்ளூஷனா, நம்ம மார்க்கெட்டிங்ன்றது
அந்த பிராண்டை பத்தி நம்மளுக்கு என்ன ஃபீல் கிரியேட் பண்றாங்களோ அதுதான் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்டும், ஆப்பிள்ஸ், BMW. ஏன் இந்த மாதிரி எல்லா பெரிய கம்பெனிஸ் சொல்றேன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனிஸ். சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து ஒரு சிலது இருக்கு, பட் ஆனா அது வந்து எல்லாருக்கும் தெரியுமான்றது வந்து டவுட். இப்போ ஆப்பிள்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபோன் வாங்கிடுறாங்க, இஎம்ஐல போட்டு வாங்கிடுறாங்க. அது வந்து நீங்க மார்க்கெட்டிங்ல விழுந்துட்டீங்க. ஆக்சுவலா அது பழைய மாடல் இன்ஜின் தான், கூலண்டும் கிடையாது, எமோஷனல் மார்க்கெட்டிங் அது. தென் BMW, ஒரு உன்னுடைய ஹை லெவல் என்னப்பா போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல BMW கார் வாங்கணும், ஆடி கார் வாங்கணும், லக்ஸரியஸ்னஸ் விற்கிறாங்க அவங்க. ஸோ ஒரு பிராண்டும் உங்களையும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள எடுத்துன்னு வரதுக்கு பேரு தான் மார்க்கெட்டிங். ஒரு பிராண்டுக்கும் உங்களுக்கும் ஒரு எமோஷனல் ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். இங்கே ஃபைனலா நம்ம ப்ராடக்ட்டோ நம்ம சர்வீஸோ எப்படி இருக்குன்றது தான் விஷயம். மார்க்கெட்டிங்ன்றது ஒரு டூல். ஆனா நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம ப்ராடக்ட்டோ நம்ம சர்வீஸ்லேயே தான் இருக்கணும். ஸோ எமோஷனல்லாம் பார்க்காதீங்க, காசை மட்டும் பார்த்து வாங்குங்க. தட்ஸ் இட் மக்களே, பாய்.